Hi, hello friends, welcome back to Mohan Tech Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் தம்ப்நெயில்ஸ் அந்த க்ரியேட்டிவான தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பாருங்க இருக்குது பிக்சார்ட் பிக்சல் லேப் இது ரெண்டை வச்சுமே நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதை வச்சு எப்படி எடிட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஃபாண்ட் பேக் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் வந்து தம்ப்நெயில் பேக் யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த தம்ப்நெயில் பேக்கு ஃபாண்ட் பேக்கெல்லாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணணும்னு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே இருக்க பிக்சல் லேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் ஒன்று சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். மேலே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிஎல்பி ஃபைலோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் போய்ட்டு வேணால் அந்த பிஎல்பி ஃபைல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டெக்ஸ்ட் வந்து இருக்கும். அதில் நீங்கள் வேணுங்கிற டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிடிக்காத கலர்லாம் எடுத்துகிட்டு இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி நான் வந்து பெஸ்ட்டு தம்ப்நெயில் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த கலர் வந்து பிடிக்கும்னு போட்டிருக்கேன். அடுத்து ரெண்டாவது போய்ட்டு பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து மேக்கிங் இன் தமிழ்னு வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து பெஸ்ட்டு இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன இது டைட்டில் வைக்க போகிறீங்களோ, இப்போ நம்ம பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுறோன்னா பிக்சார்ட் அண்டு போய்ட்டு பிக்சல் லேப் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதை போய் பிளெண்ட்லாம் பண்ணுறதில்ல, டைரெக்டாக வந்து இந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்த் ஆப்ஷனு, இதை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இப்போ இது வந்து நார்மலாக இருக்குது. இதை வந்து நம்ம அட்ராக்டிவாக கொண்டு வர்றதுக்கு இந்த ஏ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ப்ளஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்ட்ரோக் போயிட்டு அதே மறுபடியும் ஒரு 2 ப்ளஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இதுக்கும் போயிட்டு ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிடணும். ஒயிட் கலருக்கு வந்து ஸ்ட்ரோக் எப்போவுமே நல்லாயிருக்கும், அதை வந்து பார்த்து ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே சேவ் பட்டன் கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டு இப்போ வந்து சில ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, அதனால் நீங்கள் வந்து ஹை கொடுத்து இது பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வந்து நார்மலாக அப்போ இருக்கிறதையும் அப்படியே இது பண்ணிக்கோங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு பிக்சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இனிமேல் பிக்சார்ட்டில் வந்து மெயின் ஒர்க்கு. இப்போ தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறான்னு தெரியலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஈஸியாகவே வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ கீழே பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வந்து என்கிட்ட நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் போய்ட்டு நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்குது, அது கடைசியாக இருக்குது. இப்போ வந்து இங்கனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இருக்குது. இப்போ வந்து நான் அந்த ஒரு லேப்டாப் மாதிரி இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை வந்து எப்படி ப்ரோ தம்ப்நெயில் இதில் எடிட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கடைசியாக, அந்த பிளர்ரை கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு எந்த இடம் எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எரேஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா எரேஸ் ஆயிரும். நமக்கு வந்து இப்போ எரேஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து பிளர் தான் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணிடலாம். மேலே டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆட் அ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போ நம்ம பிக்சார்ட்டில் வந்து இவ்வளோ எடிட் பண்ணியிருந்தோம், இப்படி எடிட் பண்ணுறது வந்து தம்ப்நெயில். இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து தேவை. நான் உதாரணத்துக்கு நான் கேரிகேச்சர் ஃபோட்டோ வந்து போட்டிருந்தேன், அதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பெருசாகிட்டு கொஞ்சம் கால் இது பண்ணுற மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சைடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே எங்கேயாச்சும் ஏதாச்சும் எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இதுவாயிடும். அப்புறம் ஆட் அ ஃபோட்டோ கொடுத்துட்டு நம்ம எடிட் பண்ண தம்ப்நெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துட்டு இப்படி பெருசாக்கி இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கிராப் ஆப்ஷன் கொடுத்து பெஸ்ட்டு தம்ப்நெயில் வந்து கொடுத்துட்டு
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். இல்லைனா பெஸ்ட் தமிழ் மறுபடியும் கிளிக் நகர்த்தி கொண்டு போயிட்டு இப்போ வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக என்ன மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ வந்துட்டு இதை இங்கிட்ட தனியாக வச்சுட்டு இப்போ வந்து இதை கிராப் பண்ணணும். இதை மேக்கிங் இன் தமிழை மட்டும் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டு கரெக்டாக இந்த உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு கிராப்பில் போயிட்டு பிக்சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பெருசாக்கி இப்படி வந்து வச்சுருங்க. வச்சுட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா டிக்கு கொடுத்துருங்க. அவ்வளோ வந்து இந்த பாதி தம்ப்நெயில் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்து நான் ஒரு இதோட ஃபோட்டோவோட ஃபைலில் அதில் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நான் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். நான் வந்து இதோட பிரதரோட சேனலுக்கு எடிட் பண்ணது. அந்த தமிழ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராப் பண்ணிட்டு அந்த தமிழை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இது வந்து B2K ஸ்டைலில் வந்து நம்ம எடிட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ என்ன கரெக்ட் சொல்கிறேன், எப்போனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் செட் பண்ணிவிட்டு சும்மா எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ டிக்கு கொடுத்துருங்க. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வேணும்னா உங்களோட எல்லா திறமையும் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து ரீசெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஃபைல் நிறையா கொடுத்துருப்பேன். பார்ட்டிகிள்ஸ் நான் வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பார்ட்டிகிள்ஸு இது அப்படியே கொஞ்சம் பெருசாகிடணும். இது இன்னும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அப்படியே பெருசாகிடும். இது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது. தள்ளிட்டே வந்தீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்பார்க் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ டிக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தம்ப்நெயில் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும். பேக்ரவுண்ட் நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். மறுபடியும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக மறுபடியும் இது அந்த மேலே இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே வந்து நிறையா கொடுத்துருப்போம். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஓவர்லே யூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஓவர்லே வந்து பேக்ரவுண்ட் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணி தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி சைஸை கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த மறுபடியும் பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஓவர்லேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணுறது. இன்னும் அட்ராக்டிவாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம ஃபயர் ஃப்ளேம் வந்து நம்மளாக ரெடி பண்ணது. இது அப்படியே கொஞ்சம் அப்படி பெருசாகிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ வந்து கொண்டு வர போகிறோம். இங்கே இப்போ வந்து நான் சேனல் லோகோ வந்து எடுக்கிறேன். இப்போ சேனல் லோகோ எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் சின்னமாக்கி எங்களுக்கு பிடிச்ச இடத்துல இங்கே தான் வந்து நல்லா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அதனால் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ அந்த தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து இந்த ஃபைலு அந்த தமிழில் இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறான்னு நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அப்புறம் வந்து இந்த ஃபாண்ட்ஸ்லாம் வந்து நம்மளாக ரெடி பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் நான் கேட்குறேன். அதை வந்துட்டு பண்ணிடுங்க. பாவம் பொழைச்சி போட்டோன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட மோட்டிவேஷன் ஒவ்வொன்றும் நமக்கு தேவை. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடும்போது இது மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணி வீடியோ போட முடியும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் போய் தேடி பார்க்குறேன் ஏதாச்சும் இருக்கான்னு. இந்த ஸ்கோப் அண்ட் ஃபயர்ஃபேக்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இதில் வந்து என்ன சூஸ் பண்ணலாம், ஓவர்லேயில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து சின்னமாக்கிட்டு இப்போ சொல்கிற பாருங்க, சின்னமாக்கிட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா மரண மாதம் இருக்கும். கொஞ்சம் இல்லை ஃபுல்லாக கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ஏரேஸ் வைஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் மறைக்குதான்னு பார்த்துட்டு அந்த இடத்த வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டெலிட் பண்ணிட்டு டிக் பண்ணிங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் இதை போய்ட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி சைஸை கம்மி பண்ணி இது வந்து 2 பக்கமுமே செட் ஆகும் ஈஸியாக. இந்த பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை அந்தளவுக்கு.
நம்ம எதுக்கும் போயிட்டு எரேஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அந்தளவுக்கு இல்லை, இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணாங்க ஏதாச்சும் இல்லைன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நல்ல கண்டென்ட்டோட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆலில் வச்சுருங்க. நம்ம போடுற வீடியோஸோட உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நாளைக்கு வந்து நமக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆயிரும். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், see you, டேக் கேர், நல்லா இருங்க.